ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில், அதாவது பரோட்டாவோடைய சைட் டிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க, சிக்கன் சால்னா நம்ம வீட்டிலே எப்படி டேஸ்ட்டாக அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம மசாலாஸ் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் சீரகம், 3 காஞ்ச மிளகாய், 10 முந்திரி எடுத்திருக்கேன், பட்டை லவங்கம் அண்ட் ஒரு ஸ்பூன் கசகசா எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாமே பேனில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரை ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ ஆயில் எதுவும் ஆட் பண்ணாமல் ஜஸ்ட் ஃப்ரை பண்ணிக்கலாம் இதை. ஸோ இது எல்லாமே நல்லா பொரியிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுவோங்க. ஸோ இது ஜஸ்ட் கலர் மாறினா போதும். இதோட ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கிறேன். ஸோ மிளகு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இது ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் நெக்ஸ்ட் 1 கப் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் இப்போ 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ அந்த சிக்கன் 1/2 kg சிக்கனுக்கு நான் ப்ரிப்ரேஷன் மெத்தட்ஸ் இதெல்லாம் காமிக்கிறேன். ஸோ தேங்காய் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு நல்லா வதங்கணும். ஸோ இதெல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஸோ இதை ஆற விட்டுடலாம். இதை ஸோ ரொம்ப கருக விடாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக ப்ரௌன் கலரில் ஆனால் போதும். ஸோ அடுத்தது அது ஆறட்டும். இப்போ நம்ம சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் 5 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆயில் சூடானதுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி லீஃப், பிரியாணி லீஃப் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் நார்மல் பெரிய வெங்காயம் ப்ளஸ் சின்ன வெங்காயம் ரெண்டுமே கலந்து எடுத்திருக்கேன், 1 கப் அளவுக்கு. ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் கொஞ்சமாக கருவேப்பிலை. ஸோ இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போடுற வரையும் நம்ம வதக்கிடலாம். அண்ட் 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம், கட் பண்ணி. ஸோ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக சால்ட், 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆற வச்சுருந்த அந்த மசாலாஸை இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நம்ம தண்ணி விட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டு இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இது வதங்கிடுச்சு. இதில் 1/2 kg சிக்கன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் மஞ்சள்தூள் உப்பு போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிக்கன் நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து நம்ம வந்து காரத்துக்காக மிளகாய் தூள் வந்து 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சால்னா வந்து எப்பயும் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். ஸோ நல்ல தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 1 to 1.5 கப் அளவுக்கு தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு வந்து இதை நம்ம வந்து ப்ரெஷர் குக்கர் மூடி போட்டு 2 விசில் வந்து விட்டுடலாம். ஸோ விசில் அடங்கிடுச்சு. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், சூப்பரான சிக்கன் சால்னா ரெடி ஆகிடுச்சுங்க. செம்ம டேஸ்ட் அண்ட் ஸ்மெல் ஃப்ளேவருங்க. அப்படி அந்த ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சூர்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த சிக்கன் சால்னாவை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.